என்டிடிவியை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு இல்லை அவரோட ஆஃபீஸுக்கோ கூப்பிட்டு அவங்க ஃபோட்டோவில் எல்லாருமே ஒரு புன்னையோட நின்றுட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் கூட. தேர்தல் நெருங்குது, ஊடகங்களுடைய தயவுங்கிறது நமக்கு தேவை. தமிழ் ஊடகங்கள் விஜய்க்கு கொடுத்த ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக என்னை போன்ற சீனியர் பத்திரிகையாளர்கள் விஜயினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஊடகங்கள் வந்து என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அதாவது நடிகர் விஜயாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இவர் தாவேகா கட்சியை தொடங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா ஊடகங்களே விஜய்க்கு வந்து ஒரு எதிராக இயங்குறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா விஜய் மேலே கோபம். ஒவ்வொரு ஊடகங்களையும் இங்கே இருக்கிற ஆளும் கட்சிகள் விலைக்கு வாங்கிடுச்சு. இப்போ ஒரு புதிய தலைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய ஓனர் யார் அப்படின்னா பச்சைமுத்து, SRM பச்சைமுத்து. அவர் வந்து ஒரு கட்சியை நடத்துறாரு, அந்த கட்சி பாஜகவோட இருக்கு. அப்போ அந்த சேனலில் வந்து நீங்கள் விஜய்க்கு ஆதரவா எப்படி ஒரு செய்தியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இந்த சூழ்நிலையில் விஜய் இவர்களை நம்பி எப்படி பேட்டி கொடுக்க முடியும்? என்ன அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் எடுத்ததை வந்து நான் ஒரு வகையில் வந்து நான் அதை வந்து ஆதரிக்கிறேன். யார் ஆளுங்கட்சியோ அவர்களுடைய ஊதுகுழலா தினத்தந்தி இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு சிட்டி ஃபாக்ஸ் பிஸ்மி சார். வணக்கம். இப்போ என்டிடிவி வந்து போய் ஒரு மாக் இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. என்டிடிவியை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு இல்லை அவரோட ஆஃபீஸுக்கோ கூப்பிட்டு அவங்க ஃபோட்டோவில் எல்லாருமே ஒரு புன்னையோட நின்றுட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் கூட. என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன கோபம் கூட வந்தது. அதான் ஏன்னா ஒரு பத்திரிகையாளனா, தமிழ் பத்திரிகையாளனா நமக்கு இந்த கோபங்கிறது ஒரு இயல்பானது தான். என்னென்னா இன்னைக்கு விஜயினுடைய இந்த வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அவருடைய திறமை, உழைப்பு இதெல்லாம் ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ் ஊடகங்கள் விஜய்க்கு கொடுத்த ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக என்னை போன்ற சீனியர் பத்திரிகையாளர்கள் விஜயினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருக்கும் தெரியும், விஜய் நடிக்க வந்த புதிதில் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு கேட்ட ஊடகங்கள்லாம் இங்கே உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரம் தொடங்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழ் ஊடகங்கள் வந்து அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் விஜயை ஒரு நடிகராக ஒரு உச்ச ஸ்தானத்திலே உட்கார வச்சுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் ஊடகங்களை தவிர்த்து விட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆரம்பத்தில் ஒரு மீடியா ஃப்ரெண்ட்லியான ஒரு நடிகர், நிறைய பேருக்கு தெரியாது. பல நடிகர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊடகங்கள்லேருந்தே விலகி போயிடுவாங்க. விக்ரம் போன்ற பல பேரை, சூர்யா போன்ற பல பேரை நம்ம உதாரணம் சொல்லலாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஊடகங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். எனக்கு தெரிஞ்ச வருஷத்துக்கு ஒரு 2 முறையாவது அவர் ஊடகங்களோட ஒரு கெட் டுகெதர் வைப்பார். அதுக்கப்புறம் அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஊடகங்களை சந்திப்பார். அவருடைய படம் வந்து பத்திரிகையாளர் காட்சி திரையிடுவாங்கள்ல, அந்த தியேட்டருக்கே அவர் வருவார். வந்து பார்த்திங்கன்னா படம் எப்படி இருக்குங்கிற கருத்தை கேட்குறது, அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கன்னெலாம் கேட்டிருக்காரு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா திருமலைன்னு ஒரு படம், அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பல பத்திரிகையாளர்களுக்கு அந்த படத்தின் மீது நம்பிக்கையும் இல்லை, அவர்களுக்கு அந்த படம் பிடித்தமானதாகவும் இல்லை. என்னடா அது இவ்வளோ மொக்கையாக இருக்கே, இவ்வளோ மசாலாவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட விஜய்க்கும் அந்த எண்ணம் தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது விஜயினுடைய முகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரகாசம் இல்லை, ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தார். அப்போ கேட்குறாரு எப்படின்னா கொஞ்சம் சுமார் தான் விஜய்ங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லும்போது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னார். ஸோ அப்படி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண தமிழ் ஊடகங்களை தவிர்த்துட்டு இன்றைக்கி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்மளால் நிச்சயமாக ஜீரணிச்சிக்கவே முடியல. அந்த உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டாக இருந்த எங்களை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? தமிழ் ஊடகங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற நம்மளுடைய கேள்வியும் கோபமும் நியாயமானது தானே. பட் அதே நேரம் இன்னொரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஊடகங்கள் வந்து என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அதாவது நடிகர் விஜயாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இவர் தாவேகா கட்சியை தொடங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா ஊடகங்களே விஜய்க்கு வந்து ஒரு எதிராக இயங்குறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா விஜய் மேலே கோபம், விஜய் நமக்கு இன்டர்வியூ தரல, விஜய் நமக்கு பணம் தரலைங்கிறது அல்ல காரணம். என்னென்னா ஒவ்வொரு ஊடகங்களையும் இங்கே இருக்கிற ஆளும் கட்சிகள் விலைக்கு வாங்கிடுச்சு. இன்னொரு பக்கம் ஊடகங்களே அரசியல் கட்சிகளுடைய கையில் இருக்குது. இப்போ ஒரு புதிய தலைமுறை
முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய ஓனர் யார் அப்படின்னா பச்சைமுத்து, SRM பச்சைமுத்து. அவர் வந்து ஒரு கட்சியை நடத்துறாரு, அந்த கட்சி பாஜகவோட இருக்கு. அப்ப அந்த சேனல்ல வந்து நீங்க விஜய்க்கு ஆதரவா எப்படி ஒரு செய்தியை நீங்க எதிர்பார்க்க முடியும்? அப்புறம் சன் தொலைக்காட்சி, கலைஞர் டிவி, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அது மாதிரி பாலிமராக இருக்கட்டும், மற்ற சேனல்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு சார்பு நிலை எடுத்து இயங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் இவர்களை நம்பி எப்படி பேட்டி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கணும். அந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்குகளாக கன்வெர்ட் ஆகணும். அதுதானே நோக்கமாக இருக்க முடியும். ஒரு நடிகராக நீங்கள் ஊடகங்களோட பேசுறதுக்கு காரணம் இவங்க சப்போர்ட்டு நம்ம படத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம படம் வெற்றி அடையணும், அந்த நோக்கம் அது. இன்னைக்கு அரசியல் கட்சி இது எல்லாமே வாக்குகளாக கன்வெர்ட் ஆகணுங்கிறதுனால தான் இந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ ஒரு உள்நோக்கத்தோடு வேறொரு அரசியல் கட்சியின் அடியாளாக இருக்கிற ஒரு ஊடகத்தின் முன்னால் போய் உட்கார்ந்தா மொதல் கேள்வியிலிருந்தே விஜய் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அந்த சங்கடத்தை தவிர்ப்பதற்காக அப்புறம் இவர் ஊடகத்தையே சந்திக்கலை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பொய்யாக்குவதற்காக ஆங்கில ஊடகத்தை தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சார், இப்போது NDTV மாதிரி ஒரு நேஷ்னல் மீடியா வந்து அவங்க நம்ம ஊரில் கேட்குற ஒரு சில பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வியை நிச்சயமாக அவங்க கேட்க மாட்டாங்க. அரசியல் சார்ந்து தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களோட ரோல் மாடல்ஸ் யார், கரூரோட ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறம் ஏன் நீங்கள் வெளியே அதை பற்றி பேசலை, உங்களுக்கு அரசியலில் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருப்பாங்களா? இல்லை, இதுதான் அறிவு சார்ந்த கேள்வி நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி எதிரில் இருக்கிற கெஸ்ட்டையும் மதித்து கேள்வி கேட்டிருப்பாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். அது கூட ஒரு காரணமாக இருக்கும். இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஊடகங்கள் மட்டும் கரப்ட் ஆகலை, ஊடகவியலாளர்களும் கரப்ட் ஆகிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி நீங்கள் பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களை போய் பார்த்தா அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில் பல கட்சிகளுடைய கூலிப்படை வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். விஜய் மீது எந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்க பார்த்தா பத்திரிகையாளர்னு போட்டிருப்பாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடடா ஒரு பத்திரிகையாளரே இப்படி கருத்து சொல்வாரேன்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு கட்சியால் வாங்கப்பட்டவர், ஒரு கட்சியின் சார்பாக பேசுகிற ஒரு கூலிப்படை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் முன்னால் போய் உட்கார்றது அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை. என்ன அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் எடுத்ததை வந்து நான் ஒரு வகையில் வந்து நான் அதை வந்து ஆதரிக்கிறேன். பத்திரிகையாளராக உங்களுக்கு சின்ன கோபம் இருக்கு, அதில் மாற்றம் இல்லை, அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் எல்லா பத்திரிகையாளரையும் நீங்கள் வந்து அப்படி எடை போடக்கூடாது. புரியுதா இல்லை? நீங்கள் ஒட்டுமொத்த பத்திரிகையாளரும் அரசியல் கட்சிகளின் கூலிப்படையை இயங்குறாங்கலாம் நம்ம ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியாது. விதிவிலக்காக நேர்மையான பத்திரிகையாளர்கள், எந்த கட்சியையும் சாராத பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் இருப்பார், அவருடைய ஊடகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுடைய கவனத்தை கவராத ஒரு ஊடகமாக இருக்கும். புரியுதா இல்லையா? அதே நேரம் மக்களின் கவனத்தை கவர்ந்த ஒரு ஊடகமாக இருக்கும். அங்கே இருக்கிற ஆள் வந்து சரியான நபராக இருக்க மாட்டார். இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சேனலுக்கு நீங்கள் இத்தனை ஆண்டு நிறைவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வாழ்த்து சொன்னதாக அவங்க செய்தி கூட போட்டாங்க. மேபி அந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஊடகங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லலை. பட் அந்த ஊடகத்தில் ஏதோ ஒரு நேர்மை இருக்குன்னு நினச்சதுனால அவர் சொல்லியிருப்பாரா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்குது, ஊடகங்களுடைய தயவுங்கிறது நமக்கு தேவை. என்ன எல்லா கட்சிகளும் ஒரு எல்லா தொலைக்காட்சிகளும் ஒரு சார்பு தன்மையோடு இயங்கினாலும் நீங்கள் எல்லா செய்திலையும் அந்த பார்சியாலிட்டியை காட்டிட முடியாது. புரியுதா இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு கட்டத்திலேயாவது ஒரு நடுநிலையான அல்லது ஒரு சார்பற்ற செய்தியை வந்து வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த ஊடகம் தள்ளப்படும். அதனால் ஒட்டுமொத்தமாகவே பிராண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் வந்து ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக நமக்கு எதிராக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் வெளிப்படையாக நீங்கள் அவங்கள வந்து பகச்சிக்கவும் முடியாது. ஏன்னா ரவுண்டு கட்டி அடித்தாங்கன்னா அது தாங்க முடியாது. புரியுதா இல்லையா? அதன் காரணமாக கூட சரி ஓகே அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி வைப்போம், நமக்கு வந்து அவங்க இணக்கமாக, இதன் காரணமாக கூட அந்த தொலைக்காட்சி வந்து அடடா விஜய் நமக்கு வந்து வாழ்த்து சொன்னார், அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் ஆதரவான ஒரு செய்தியை போடுவோம் அல்லது குறைந்தபட்சம் அவருக்கு எதிரான செய்தியை வெளியிடாமல் இருப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட அந்த ஊடகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்காக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு ஊடகம் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு கட்சியோட பின்புலத்தோடு தான் ஆரம்பிக்கப்படுதா, இல்லை வளர்ந்ததுக்கு அப்புறமா எந்த கட்சியோட ஆதரவும் இல்லாமல் நம்மளால் நிலைக்க முடியாதுன்ற ஒரு நிலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி ரெண்டுமே நடக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஆரம்பிக்கும் போதே ஒரு அரசியல் கட்சியின் தயவோடு பின்னணியோடு ஆரம்பிக்கப்பட்ட ஊடகங்களும் உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊடகங்களை ஒருத்தர் தொடங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. முக்கியமாக ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தை, ஏன்னா அதுக்கு பல கோடி ரூபா வேணும், எல்லாத்துக்கு மேலே ஒன்றிய அரசினுடைய லைசன்ஸ் வேணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இதற்கு வந்து பல கோடி தேவை. அந்த பல கோடிங்கிறது ஒரு சாமானியமாக ஒருத்தர்கிட்ட இருப்பதற்கு வாய்ப்பு கம்மி. அப்போ அரசியல் பின்புலம் கொண்ட அல்லது அரசியல்வாதிகளிடம் மட்டும்தான் அத்தனை கோடிகள் கொட்டி கிடக்குங்கிறது நமக்கு தெரியும்.
அப்போ அவங்க அந்த பணத்தை வைத்து இந்த ஊடகங்களை தொடங்குவாங்க. அதோட நோக்கம் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான செய்தியை கொடுக்கணும், நேர்மையான செய்தியை கொடுக்கணுங்கிறது அல்ல. அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவாக ஒரு ஊடகத்தை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் பிரதான நோக்கமாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் இல்லாமல் நீங்கள் ஊடகத்தை தொடங்கி நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம், எப்பேற்பட்ட பாரம்பரியமிக்க ஊடகமாக இருந்தாலும் அரசு விளம்பரம் மற்றும் அந்த தனியார் நிறுவன விளம்பரங்கள் இல்லாமல் அந்த ஊடகத்தால் சர்வே பண்ண முடியாது. இப்போ அரசு விளம்பரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அரசுக்கு வந்து ஜால்ரா அடிக்கணும். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அரசின் தவறுகளை நீங்கள் வந்து சுட்டி காட்டாமல் கண்டும் காணாமல் கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அரசு விளம்பரம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஊடக வருவாயில் அரசு நிறுவனங்களின் விளம்பரங்கள் மூலம் வருகிற வருவாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச சதவீதம். அதை வந்து யாருமே லூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் தினத்தந்தியெல்லாம் பார்த்தா இத்தனை வருஷம் சர்வைவல் பண்ணியதற்கும் தினத்தந்தி மூலமாக பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி அவர்கள் சொத்து சேர்த்ததற்கும் இந்த அவங்களுடைய கொள்கை தான் காரணம். யார் ஆளுங்கட்சியோ அவர்களுடைய ஊதுகுழலாக தினத்தந்தி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுக ஆட்சி நடக்குதுல்ல, முழுக்க திமுக சார்பாக தான் அந்த செய்தியே இருக்கும். அதிமுக செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் பக்கம் 5ஆம் பக்கம்னு போயிடும். இப்போ தேர்தல் நடந்து அதிமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அந்த செய்தி வரும்போதே பார்த்தீங்கன்னா தினத்தந்தியுடைய ஸ்டாண்டு மாறிடும். அதிமுக தலைப்பு செய்திக்கு திமுக வந்து 5ஆம் பக்கத்துக்கும் போயிடும். 3 கால செய்தி 2 கால செய்தியாக அது அப்படி சுருங்கி போயிடும். அதோட அர்த்தம் என்னென்னா ஒரு கட்சி சார்பாக இயங்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, அதன் மூலமாக அந்த விளம்பர வருவாய் அப்படிங்கிறது. ஸோ இதன் காரணமாகவும் இந்த ஊடகங்கள் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சார்பை எடுத்துருவாங்க. இவங்களை பகச்சிக்க வேணாம், இவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நமக்கு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி போயிடுவாங்க. அதை மொத்தத்தில் ஒரு அரசியல் சார்பு இல்லாமல் நடுநிலையோடு நேர்மையோடு ஊடகங்கள் நடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் என்னென்னா இதில் பெரிய வருத்தம் என்னென்னா இந்த மக்கள் தான் பார்த்திங்கன்னா அறியாதவர்களாக அல்லது முட்டாள்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உண்டு. என்ன காரணம்னா ஊடகங்களை வந்து மக்கள் வந்து இன்னமும் நம்புகிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கார். அது நம் நாட்டினுடைய துரதிர்ஷ்டவசமாக இருந்தாலும் இப்போ அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு, அங்கே 1,00,000 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா மோடி பேசுகிறத நம்புகிறவர்கள் பார்த்திங்கன்னா அந்த 1,00,000 பேர் நம்ப மாட்டான். அதில் பாதி பேர் நம்புவான், 90% பேர் நம்புவான், ஒரு 10% பேர் பார்த்திங்கன்னா நம்ப மாட்டான். இவர் பொய் சொல்கிறாரு அல்லது ஏதோ அதிகபட்சமாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதை படிக்கிற அத்தனை பேருமே நம்பிடுவாங்க. உண்மை. என்ன காரணம்னா நீதிமன்றத்துக்கு அடுத்து அல்லது நீதிமன்றத்துக்கு நிகராக மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பது ஊடகங்கள் மேலே தான். நீங்கள் வேறு எந்த கேள்வியுமே கேட்க மாட்டான். ஒரு செய்தி பத்திரிகையில் வந்துருச்சுன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது வேத வாக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த மக்கள் காலங்காலமாக ஊடகங்கள் மேலே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஊடகங்கள் சமீப காலமாக ஊழல் மயமாக மாறினதுங்கிறது நாமளும் அந்த துறையில் இருப்பவனாக வந்து நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தையும் கூச்சத்தையுமே கொடுத்துருக்கு எனக்கு. சார், கரூரில் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த குழுவோட பேசும்போது ஏன் நான் பேசலை அப்படிங்கிறதுக்கு காரணம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கடந்து வர்றதுக்கும் கொஞ்சம் நாள் எனக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இது சாமானியனாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அரசியல் களத்தில் இது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்படி அதாவது ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நம்ம பேச மறுக்கிறதும் இல்லை தோணும்போது வெளியே வந்து பேசுகிறதும் எப்படி பார்க்க? அதாவது விஜய் குறித்த விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு 3வது நபராக அல்லது ஒரு பொதுமக்களாக ஒரு ஊடகவியலாளராக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் மீது நமக்கு வந்து அதிருப்தியும் சில நேரங்களில் கோபம் கூட ஏற்படும். அதில் மாற்றம் இல்லை. இப்போ கரூர் சம்பவங்கிறது அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். மிக சமீபத்திய உதாரணமாக நம்ம சொல்லணும்னா இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கலை, ஆனால் எல்லா கட்சிகளுமே அந்த தேர்தல் வேலையில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக தீவிரமாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டுக்குள்ளே இருந்தே வரலை. அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், அல்லது ஒரு கோபம் இருக்கும், அல்லது இந்த கட்சி எங்கடா தேரப்போகுது அப்படின்னு கூட ஒரு எண்ணம் கூட நமக்கு ஏற்படும். ஆனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா விஜய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் இருந்து பார்க்காம நீங்கள் விஜயினுடைய கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி நினச்சா எங்கே வேணாலும் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டாலின் நினச்சா எங்கே வேணாலும் போகலாம், உதயநிதி நினச்சா எங்கே வேணாலும் போகலாம். ஏன்னா கூட்டங்கிறது என்ன தன்னெழுச்சியாக இவர்களை பார்க்க வராது. இவர்களாக குவாட்டரும் பிரியாணியும் 1000 ரூபா 500 ரூபா பணமும் கொடுத்தா வந்து இறங்குவாங்க. நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அந்த இடத்துல கூட்டமும் வராது. அப்படியே பணம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மெல்ல நடைய கட்டுற கூட்டத்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜய்க்குங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய
உயரத்தில் இருக்கிற ஒரு நடிகர், மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நடிகர். அவரை பார்க்க மாட்டோமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தவம் கிடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் வெளியில் வரும்போது அவங்க ஓட்டு போடுறாங்க இல்லைங்கிறது வேற விஷயம். ஒரு நடிகனை பார்க்கணுங்கிற பேராவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கூட்டம் திரளுது. அதை சமாளிக்கிற அளவுக்கு தாவேகா நிர்வாகிகளுக்கு அனுபவமும் இல்லை, பக்குவமும் இல்லை. இன்னொரு பக்கம் காவல்துறை நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு அது வந்து விஜய்க்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அரசினுடைய எண்ணமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதை நிறைவேற்றுகிற இடத்துல காவல்துறை இருக்குது. அதனால் அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுவார்? என்ன, நம்ம மக்களை சந்திக்கணும், ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கும் போது இந்த ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத தகவல் என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி அந்த 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல அவங்க குடும்பத்தை போய் சந்திக்கிறதுன்னு ஒரு முடிவை எடுத்துட்டார். அதற்கான நாள் குறித்து அதற்கான ஆயத்தகத்தில் கூட இறங்கிட்டார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிற நபர்கள் வந்து அதை வந்து தடுத்துட்டாங்க. சார், தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கும், 2 வீட்டுக்கு போகிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கும். ஆனால் 3வது 4வது வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட செய்தி பரவி ஒரு கூட்டம் திரண்டுரும். அதுவும் போலீஸுக்கே சொல்லாமல் நம்ம போகிறோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது இன்னும் பிரச்சனையாயிடுன்னு விஜயை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. இது எனக்கு பர்சனலாகவே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் விஜயாக இருக்கும்போது தான் அவருடைய பிரச்சனையை நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அதனால் விஜய் மீதான விமர்சனத்தை இந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். மீண்டும் பேசலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.